இப்போ நம்ம பார்க்க போற டெமோ என்னன்னா ரோல் பேஸ் அக்சஸ் கண்ட்ரோல். ஓகே, ரோல் பேஸ் அக்சஸ் கண்ட்ரோலை நம்ம எப்படி அசைன் பண்றோம் அப்படிங்கிறது தான். இப்போ இங்க சின்னதா ஒரு சினாரியோ எடுத்துக்குவோம். யூ ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர், என்ன அஜூரோட அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, ஸோ உங்ககிட்ட வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எப்பா நீ வந்து எனக்கு வந்து ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண, எனக்கு வந்து ரோல் அசைன் பண்ணி கொடு, அல்லது என்கிட்ட இருக்கக்கூடிய புது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எனக்கு என்ன பண்ண, எனக்கு ரோல் அசைன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எங்கிட்ட 2-3 யூசர் இருக்காங்க. ஆனா என்ன பண்ணக்கூடாது, யூசர் ஏ வந்து ரிசோர்ஸ் குரூப் ஏ பார்க்கலாம், யூசர் பி வந்து ரிசோர்ஸ் குரூப் பி பார்க்கலாம். அதே நேரத்துல யூசர் ஏ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 1லயும் யூசர் பி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் 1 and 2 பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா எப்படி பண்ண முடியும்? ஓகே, அப்படிங்கிறது தான் நம்ம டெமோல பார்க்க போறோம். அதே மாதிரி கஸ்டம் ரோல் எப்படி கிரியேட் பண்ணலாம், கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ணி கஸ்டம் ரோலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டெமோல பார்க்கலாம். ஓகே, இப்போ நாம டெமோக்கு போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய என்ட்ரா ஐடி இருக்கு. ஓகே, இங்க யூசர் இருக்காங்க, ரைட்டா? இப்போ இந்த யூசர்ல ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ட்ரா டெமோ யூசர் அப்படின்னு ஒரு யூசர் இருக்கு. ஓகே, இப்போ இந்த யூசர் எடுத்துப்போம். இப்போ இந்த யூசர் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், நேராக போயிட்டு இன் பிரைவேட் மோட்ல portal.azure.com அப்படின்னு போட்டு இந்த ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு உள்ள போவோம். ஓகே, இப்போ உள்ள போயிடுச்சு. இப்போ இந்த போன ஒன்று பார்த்தீங்கன்னா இங்க எனக்கு என்ன இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, டைரக்டரி இருக்கு. ஓகே, இப்போ நான் இங்க போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன இல்லை, இவருக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லை. புரியுதா? யூசர் இருக்காரு, நம்மளோட டைரக்டரியில யூசர் இருக்காரு, ஆனா என்ன இல்லை, சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைங்க. இது ஒண்ணு கேஸ். இப்போ இங்க இதை எப்படியே வச்சுக்குவோம். நேரம் என்ன பண்ணுவோம், இங்க போயிட்டு இதுல ஒரு பிரைவேட் ப்ரௌசர் ஓபன் பண்ணுவோம். இங்க போயிட்டு இதுலயே என்ன பண்ணுவோம், portal.azure.com போயிட்டு நாம இன்னொரு யூசர் போய் எடுத்துட்டு வருவோம். இன்னொரு யூசர் எடுத்துட்டு வருவோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இந்த யூசரை காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிட்டு திரும்பவும் நம்ம நம்மளுடைய ப்ரௌசர்ல போயிட்டு இந்த யூசரை நம்ம இப்போ கொடுப்போம். கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஸோ எனக்கு வந்து 2FA கேட்குது, நான் லேட்டர்னு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு உள்ள போறேன். இப்போ நான் இங்க உள்ள போகும்போது இப்போ இந்த யூசருக்கு நான் போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை இங்கே. ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 யூசருக்கும் எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா, எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நான் பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ நான் பர்மிஷன் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும், நான் என்னுடைய லிஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கோ அதுக்கெல்லாம் போயிட்டு நான் எந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணுமோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போயிட்டு ஐ ஆம் அன் ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு உள்ள போயிட்டு அங்க நான் என்ன பண்ணலாம், நான் அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ரிசோர்ஸ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த ரிசோர்ஸ் குரூப்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே 2 ரிசோர்ஸ் குரூப் கிரியேட். ஓகே, இந்த இதுல என்ட்ரா டெமோ ஓகே யூசர் அப்படின்னு கொடுத்துப்போம். ஓகே, இதை நம்ம சென்ட்ரல் இந்தியா, ஓகே எங்க வேணுமோ இருக்கலாம், ஜஸ்ட் சென்ட்ரல் இந்தியா வச்சுக்கோ. ரிவ்யூ கிரியேட், இது ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இந்த ரிசோர்ஸ் குரூப்பை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லேடி பேர், அந்த யூசரோட பேரை நம்ம என்ன பண்ணுவோம் இங்க கொடுத்துப்போம். ஓகே, இதை நம்ம யூஎஸ்டியூஸ்ல வச்சுக்குவோம். ஓகே, வச்சுட்டு நம்ம இதுக்கும் என்ன பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 யூசர் குரூப், 2 ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். 2 ரிசோர்ஸ் குரூப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த என்ட்ரா டெமோ யூசருக்கு போயிட்டு
இந்த ரெண்டா டெமோ யூசர் குரூப்ல நான் ஆக்சஸ் கண்ட்ரோல் போயிட்டு ஆட் ரோல் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆட் ரோல்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரோலை நான் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். என்கிட்ட பல ரோல் இருக்கு. ஓகே, இந்த ரோலை நான் டிஃபைன் பண்றேன். அதுக்கு என்ன பண்றேன், இவரு ப்ரிவிலேஜ் யூசரா நான் ட்ரீட் பண்ணிட்டு கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஓகே, கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் இவருக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நேரா மெம்பருக்கு போய் மெம்பர்ல யூசர் குரூப் சர்வீஸ் பிரின்சிபல் இருக்கு. நான் என்ன பண்றீங்க, மெம்பர்ல போயிட்டு நான் மெம்பர் இதுல நான் இந்த என்ட்ரா டெமோ யூசர் தானே நம்ம வச்சிருக்கிறது. ஓகே, இந்த யூசரை செலக்ட் பண்ணிட்டு இந்த யூசருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ ஆக்சஸ் கொடுக்க போறோம். ஸோ யூசர் செலக்ட் பண்ணியாச்சு, யூசருக்கு நாம அசைன் பண்ணியாச்சு. யூசர் 1க்கு நாம ஆக்சஸ் கொடுத்தாச்சு. நான் அட்மினிஸ்ட்ரேட்டர், எனக்கு ரிக்வெஸ்ட் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணிருக்கேன், அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு நான் வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டேன். ரெண்டாவது யூசர் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்களுடைய யூசர் குரூப்ல நான் என்ன பண்ணணும், ஆக்சஸ் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், அவங்களுடைய யூசர் குரூப்புக்கு போயிட்டு அவங்க யூசர் குரூப்ல அவங்களுக்கும் என்ன பண்ண போறேன், நான் ஆக்சஸ் கொடுக்க போறேன். இந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கும். ஓகே, நம்ம அவங்க யூசர் குரூப்ல போனோம். ஓகே, இந்த ரிசோர்ஸ் குரூப் போயிட்டு ஓகே, அந்த ரிசோர்ஸ் குரூப்ல நம்ம என்ன பண்ண போறோம், அவங்களுக்கு கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் கொடுக்க போறோம். ஓகே, இங்க அந்த யூசரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு ரிக்வெஸ்ட் எனக்கு வருது. அந்த ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த அல்டேவ் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணலாம், இவங்க இந்த செக்யூரிட்டியில இருக்கக்கூடிய ஓகே இந்த ரிசோர்ஸ் குரூப்ல இந்த Azure MI அப்படின்னு இருக்கு இல்லையா, சாரி டெமோ இருக்கு இல்லையா, இங்க என்ட்ரா டெமோ யூசர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள என்ன நடக்குதோ அதை அவங்க ரீட் பண்ணலாம், ஆனா எந்த ஆக்ஷனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும்தான் நான் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், நேரம் இங்க வந்து ரீடர் ஆக்சஸ் கொடுக்கலாம். இப்போ அவங்களோட யூசரை நான் என்ன பண்றேன், லிமிட் பண்றேன் எந்த இடத்துக்கு, அந்த பர்டிகுலர் யூசர் குரூப்ல மட்டும், சாரி ரிசோர்ஸ் குரூப்புக்கு மட்டும். ஓகே, ஸோ ரெண்டாவது கான்செப்ட் இது. ஸோ இப்போ நாம ரோல் அசைன் பண்ணிட்டு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம நேரடியா போய் ஓகே, இப்போ இந்த யூசர் குரூப்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இப்போ நான் போய் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு என்ன வரணும், உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அசைன் ஆயிருக்கு. அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல சில ரிசோர்ஸ் குரூப்ல இல்ல ஒரு ரிசோர்ஸ் குரூப்ல எனக்கு ரிசோர்ஸ் இருக்கு, வந்துருச்சா, சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இதுக்குள்ள போனேன்னா இந்த ரிசோர்ஸ் குரூப் கிளிக் பண்ணா எனக்கு என்ன இருக்கு, 2 ரிசோர்ஸ் குரூப் எனக்கு தெரியுது. ஏன்னா யாரு இவங்க, அல்ட் வி அப்படிங்கிறவங்களுக்கு 2 ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. இதுல நான் போயிட்டு இந்த ரிசோர்ஸ் குரூப்ல நான் என்ன பண்ணலாம், போய் ஏதாவது ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும்னா என்னால என்ன பண்ண முடியும், ஈஸியா என்னால கிரியேட் பண்ண முடியும். நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா என்னால ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண முடியும். நான் இதை கிரியேட் பண்றேன். ஓகே, இது நடக்குது. ஓகே, ஸோ டெஸ்ட் ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இங்கே கிரியேட் ஆகும், அது ஆகட்டும். ஸோ இப்போ அதே இது என்ன பண்ணுவோம், நேரா இந்த யூசருக்கு வருவோம். இப்போ இங்க வந்து நான் வந்து இந்த டெமோ யூசருக்கு வந்தேன்னா இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா இங்க என்ன இருக்கணும், எனக்கு அதே இது வந்துருக்கணும். ரிசோர்ஸ் பாருங்க, ஆக்சஸ், ரிசோர்ஸ் ஆக்சஸ், மை ரோல் இஸ் ரிசோர்ஸ் ஆக்சஸ். ஓகே, ஸோ ஐ கேன் ஒன்லி டூ சர்டன் திங்ஸ், நாட் எவ்ரி திங். ஓகே, ஸோ இங்க போனா எனக்கு என்ன இருக்கு, இங்க பாருங்க இவங்களுக்கு 1 தான் தெரியுது, ஒரே ஒரு ரிசோர்ஸ் குரூப் தான் தெரியுது. ஆக்சுவலா போனீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்ல, அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல இங்க போய் பாத்தீங்கன்னா ஓகே எத்தனை ரிசோர்ஸ் குரூப் இருக்கு,
இவ்வளோ ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. செக்யூரிட்டி சப்ஸ்கிரிப்ஷன்ல இவ்வளோ ரிசோர்ஸ் குரூப் இருக்கு. ஆனா இந்த டெமோ யூசர் அப்படிங்கிறவங்க லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன இருக்கு, ஒரே ஒரு ரிசோர்ஸ் குரூப் மட்டும்தான் தெரியுது. ஆனா இங்க இவங்களுக்கு வரும்போது இங்க எப்படி இருக்கு, இந்த இடத்துல அவங்களுக்கு 2 ரிசோர்ஸ் குரூப் தெரியுது. ஏன், நாம என்ன பண்ணிருக்கோம், பெர்மிஷனை வந்து ஸ்கோப் பண்ணி அந்த ஸ்கோப் வந்து ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல கொடுக்கல. அப்போ இவங்களால என்ன பண்ணுவேன், இந்த ரிசோர்ஸ் குரூப் மட்டும் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க சாண்ட்பாக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்றீங்கல்ல, அஷூர்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் வேலை செய்யுது. ஓகே, இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்ல ஓகே அவங்க ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. இதே இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள போயிட்டு ஓகே அதே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இங்க கிரியேட் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது இல்லையா? ஏன் முடியாது? அவங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் குரூப்ல நமக்கு என்ன பண்ணிருக்கோம், ஒரு ரீட் ஒன்லி ஆக்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். அப்ப என்ன பண்ணோம், இப்போ இது போய் வேலிடேட் பண்ணிட்டு வேலிடேட் ஃபெயில் எரர் வந்துருச்சா? நீங்க என்ன பண்ண முடியாது, உங்களுக்கு ஆத்தரைசேஷன் இல்லை, உங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, உங்களுக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ அந்த ஆக்சஸுக்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால பண்ண முடியும். ரோல் பேஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல், உங்களோட ரோல் என்னவோ அந்த டெஃபினேஷன்ல என்ன இருக்கோ அந்த டெஃபினேஷனுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். இது எந்தெந்த லெவல்ல எல்லாம் நடக்கும் அப்படின்னா, இதை நாம எங்கெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளால கொடுத்து வர முடியக்கூடிய இடங்கள் என்னன்னா, இந்த ரோல் பேஸ் ஆக்சஸ் கண்ட்ரோலை நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல கொடுக்கலாம். அதாவது இது சப்ஸ்கிரிப்ஷன், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல கொடுக்கலாம். அடுத்து ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல கொடுக்கலாம், எந்த ரிசோர்ஸ்க்கு வேணுமோ அந்த ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல கொடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த ரிசோர்ஸ் லெவல்ல கொடுக்கலாம். இங்க பாருங்க தெரியுதா, ரிசோர்ஸ் லெவல்லையும் கொடுக்கலாம். இப்போ நான் இதையே எடுத்துட்டு ஓகே, இப்போ இந்த டெஸ்ட் இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணது யாரு, ஆல்ட் இல்லையா? இப்போ ஆல்ட் வந்து இந்த ரிசோர்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போறோம், டெமோ யூசருக்கு இப்போ இதுக்கு நான் ரீடர் ஆக்சஸ் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். நான் இங்க போயிட்டு இவங்களுக்கு போயிட்டு ஓகே டெமோ யூசர் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு என்ன வரும், அவங்கள இந்த டெமோ யூசரால அந்த ஆக்சஸ் என்னால இந்த ரிசோர்ஸ் மட்டும் பார்க்க முடியும். அதுல 2 ரிசோர்ஸ் இருந்தா 2ஐயும் பார்க்க முடியாது ரிசோர்ஸ் குரூப்ல. ஓகே, என்ன பண்ண முடியும், இங்க வந்தா என்னால அந்த ஒரு ரிசோர்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். பாருங்க, பார்த்தாலே எனக்கு இங்க வர்றேன் வந்து பாக்குறேன், ஆனா வரமாட்டேங்குது. ஏன் வரல, ஏன்னா எனக்கு அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்கு ஆக்சஸ் இல்லை. ஓகே, அப்ப எப்படி பாக்குறது, ரிசோர்சஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க எல்லா ரிசோர்சஸையும் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல வந்தா இங்க வருதா, இப்ப வந்துருச்சா? ஓகே, ஏன் இந்த ரிசோர்ஸ் குரூப்ல இருக்கு, இதை நான் போய் கிளிக் பண்ணனா எனக்கு ஆக்சஸ் இல்லைன்னு வரும். ஆனா அதே நேரத்துல இதை கிளிக் பண்ணா என்னால ரீட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம லிமிட் எதுக்கு பண்ணிருக்கோம், ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல பண்ணல, ரிசோர்ஸ் லெவல்ல பண்ணிருக்கோம். நம்ம ஸ்கோப் வந்து நமக்கு ரிசோர்ஸ்ல இருக்கு. ஸோ இதுவும் பண்ணலாம். இதுக்கு மேல ஒரு லெவல் இருக்கு, அதுக்கு பேர் என்னன்னா மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல்லயும் நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சஸ் வந்து நம்மளால லிமிட் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இதுக்கு ஆக்சஸ் இல்லை, சாரி. இங்க போயிட்டு மேனேஜ்மெண்ட் குரூப், இந்த லெவல்லயும் நம்ம என்ன பண்ண முடியும், ஐஎம் ஆக்சஸ் கண்ட்ரோல் நம்மளால கொடுக்க முடியும். நான் இங்க போனேன்னா இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு மட்டும் ஆக்சஸ் கொடு அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ பேசிக்கா நீங்க வந்து இப்போ ஸ்லைடுக்கு நம்ம போனோம்னா இந்த ஸ்லைட்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல்ல ஸ்கோப் பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல ஸ்கோப் பண்ணலாம், ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல ஸ்கோப் பண்ணலாம், ரிசோர்ஸ் லெவல்ல ஸ்கோப் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த டெமோ என்ன, நம்ம பார்த்தது வந்து ரிசோர்ஸ் குரூப்ல பார்த்தோம், அப்புறம் ரிசோர்ஸ் லெவல்ல பார்த்தோம்.
இப்போ இதே நான் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். இதே நான் வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் லெவலில் கொடுக்கலாமான்னா நாம கொடுக்க முடியும். இதுதான் வந்து நாம ஆர்பேக் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதுல எதுவும் கேள்வி இருக்கா? கேள்வி இருந்தா சொல்லுங்க, பதில் சொல்லிட்டு நான் வந்து அடுத்தது கான்செப்டுக்கு போறேன். ஒன்றும் இல்லையா? பின் ட்ராப் சைலன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட். ஓகே, இவங்க கிட்ட வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, அடுத்த சினாரியோ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீ வந்து எல்லாமே ஃபண்டாஸ்டிக்கா இருக்குப்பா, என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து இங்க ஒரு விஎம் இருக்கு. ஓகே, இந்த இடத்துல என்கிட்ட ஒரு விஎம் இருக்கு. உனக்கு ஒரு விஎம் எடுத்துக்கோமே, ஏதாவது ஒரு விஎம் எடுப்போம். ஓகே, இந்த குரூப்ல இந்த இதுல எனக்கு இங்க ஒரு விஎம் இருக்கு. இந்த விஎம் யார் வேணுமோ ஸ்டாப் பண்ணலாம், யார் வேணுமோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. யார் வேணுமோ இந்த விஎம் டெலீட் பண்ணலாம், அதாவது ஆக்சஸ் இருக்கிறவங்க அப்படின்னு இருக்கு. ஸோ நான் இதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு போயிடுச்சு, நான் லாக் போட்டு லாக்கும் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்னன்னா, அவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எனக்கு அவங்க ரீஸ்டார்ட் மட்டும்தான் பண்ணணும். ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க ஸ்டாப் பண்ணவோ டெலீட் பண்ணவோ வேற எந்த ஆக்ஷனும் பண்ணக்கூடாது. அது மாதிரி எதுவும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, அது எப்படி பண்றது? சரி, அது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்க நாம போயிட்டு ஓகே, ஸோ ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே, ஸோ அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல நமக்கு வந்து ஓகே, ஸோ இங்க ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ரெப்ளிகேஷன் இருக்கு, ரிடண்டன்சி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இங்க ஃபெயில் ஓவர், ப்ரிப்பேர் ஃபார் ஃபெயில் ஓவர் அப்படின்னு இந்த பட்டன் இருக்கு. இந்த பட்டனை மட்டும் நான் டிசேபிள் பண்ணணும் ஒரு யூசருக்கு எனேபிள் பண்ணணும். இது எப்படி நான் பண்றது? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஓகே, இப்போ இது எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கஸ்டம் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கஸ்டம் ரோல் அப்படிங்கறத நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம IAM ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு போயிட்டு இங்க நம்ம என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு ஆட் அ கஸ்டம் ரோல் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்க நம்மளால கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ண முடியும். பேசிக்கா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து VM, ஓகே, ஸோ ஹெல்ப் டெஸ்க், ஓகே, ரீஸ்டார்ட், ஓகே அப்படின்னு ஒரு ஆக்ஷன் கொடுத்துறோம்னு வச்சு. ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து பண்ணணுமா, இல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் JSON ஃபைல் பண்றியா, இல்ல க்ளோன் பண்றியா எக்ஸிஸ்டிங் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்றேன், வந்து ஃப்ரம் ஸ்கிராச்னே கொடுத்துக்கிறேன். என்ன பண்ண போறேன், ஆட் பர்மிஷன் கொடுக்குறேன். இப்போ ஆட் பர்மிஷன் கொடுத்தேன்னா இந்த இடத்துல எனக்கு வரும்போது எல்லாமே UIலயே இருக்கு எனக்கு இங்க. ஓகே, இந்த UIல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் மைக்ரோசாஃப்ட், ஏன்னா நான் பண்ண போறது என்ன, ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு நான் பண்ண போறது வந்து முதல் விஷயம் வந்து நான் வந்து VM ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் மட்டும் கொடுக்கணும், பாக்கி எதுவுமே நான் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்டென்ஷன் இங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பர்மிஷன் இருக்கு, இந்த பர்மிஷன் எல்லாத்தையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த பர்மிஷனை நான் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஓகே, இது எல்லாமே எனக்கு இங்க ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆக்ஷன் எல்லாமே இருக்கா இங்க இருக்கு. இதுல நான் ரெண்டு விதமா நான் பண்ணலாம். ஒண்ணு, நான் நேரடியா இங்க போயிட்டு ஓகே, இந்த JSON ஃபைலை எடுத்துட்டு இந்த JSON ஃபைல்ல இதை எடிட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் இந்த JSON டைரக்டாவே நான் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவை நான் இங்க எடுத்துடலாம். ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் மெத்தட்ல நான் பண்றது. இன்னொரு மெத்தட் என்னன்னா அப்படின்னா, நேரா போயிட்டு நான் இந்த எக்ஸ்க்ளூட் பர்மிஷன் அப்படின்றது பாத்தீங்களா, இந்த எக்ஸ்க்ளூட் பர்மிஷனுக்கு நான் திருப்பி கிளிக் பண்ணிட்டு நேரா இங்க போய் அதே மைக்ரோசாஃப்ட் ஓகே டாட் கம்ப்யூட் அப்படின்னு கொடுத்து அதே கம்ப்யூட் இருக்கு இல்லையா முன்னாடி நான் கொடுத்தது, அதை எடுத்துக்கிட்டு ஓகே நாட் ஆக்ஷன் அப்படின்னு வரணும். இப்போ
எதை நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் இது. இங்கே நான் போயிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு தேவை என்ன, இங்க ரீஸ்டார்ட் மட்டும்தான் எனக்கு தேவை. ஓகே, பாக்கி எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஓகே, அதனால நான் என்ன பண்ணலாம், அதை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணணும் இப்போ. ஓகே, இப்போ எனக்கு இங்க என்ன இருக்கு, ரீஸ்டார்ட் இருக்கு. ஓகே, நான் என்ன பண்ண போறேன், அதை மட்டும் நான் வச்சுக்கணும், பாக்கி எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே, அதனால எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, எல்லாம் செலக்ட் ஆயிடுச்சு. நான் இப்போ இங்க போயிட்டு சர்ச், ஓகே, இங்க இருக்க கிளவுட் சர்வீஸ், ஓகே ஓகே, இது ரெண்டு மாதிரி பண்ணலாம். ஒன்னு இது பண்ணிடுவோம், அடுத்து அதுக்கு வரேன். ஓகே, ஸோ இங்க எனக்கு இந்த ஆக்ஷன் மட்டும்தான் வேணும், பாக்கி எந்த ஆக்ஷனும் வேண்டாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம், டைரக்டா இங்க வந்துட்டு ஓகே எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு எக்ஸ்க்ளூட் தானே, இன்க்ளூட் இல்ல, எக்ஸ்க்ளூட். Sorry, I'll redo. Okay, one more time. Sorry. Okay. Sorry, pa. One more time. I need to go back to my role definition. Okay. Okay. Let me redo. நம்ம என்ன பண்றோம், கிரியேட் ரோல் டெஃபினிஷன் போறோம், கஸ்டம் ரோல் கிரியேட் பண்றோம். ஓகே, முன்னாடி ஒழுங்கா பார்க்காதவங்க இப்ப பாத்துங்க. ஓகே, ஸோ கஸ்டம் ரோல் போறோம், ஹெல்ப் டெஸ்க். ஓகே, ரீஸ்டார்ட் வச்சுக்கோமே. ஓகே, பர்மிஷன், டிஃபைன் நியூ பர்மிஷன். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் மைக்ரோசாஃப்ட் டாட் கம்ப்யூட் அப்படின்னு கொடுத்துட்டா, ஸோ இந்த இடத்துல எல்லா ஆக்ஷனும் நமக்கு தேவை, எல்லா ஆக்ஷனையும் நாம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு எதை எக்ஸ்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, டெலீட் பண்றதை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஓகே, மைக்ரோசாஃப்ட் டாட் ஆக்ஷன், சாரி, கம்ப்யூட். பாக்கி எல்லாம் இருக்கணும். நமக்கு தேவையானது, தேவையில்லாத ரெண்டு மட்டும்தான். அந்த ரெண்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி நாம என்ன பண்ண போறோம், இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ண போறோம். ஓகே, ஒன்னு அந்த விஎம் அந்த ஹெல்ப் டெஸ்க்ல உள்ளவங்க என்ன பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கண்டிஷன் நம்பர் 1. ஓகே, ஸோ டெலீட் டெஸ்க் எதை வேணுமோ நீங்க பண்ணலாம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், விஎம் டெலீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். டெலீட் வர்ச்சுவல் மிஷின் விஎம், இது ஒண்ணு. ஓகே, இதை நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், பண்ணிட்டு திரும்பவும் வரேன். ஓகே,
வந்து என்ன பண்றேன், அகைன் திருப்பி அதுக்கே போறேன். என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணக்கூடாது விஎம், ரீஸ்டார்ட் மட்டும்தான் பண்ணலாம், ஸ்டாப்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு கண்டிஷன். ஓகே, ஸ்டாப் அப்படின்னு கொடுத்தோம்னா ஓகே. கமான். ஓகே, இல்ல ஸ்டாப் இல்ல, விட்டுலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொன்னு வந்து ஸ்டோரேஜ். ஓகே, மைக்ரோசாஃப்ட் டாட் ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜ் ஆக்ஷன், ஸ்டோரேஜுக்கு போவோம். ஓகே, சரி, இதுல வராது, வெளில போயிட்டு வரணும், ஏன்னா இது கம்ப்யூட்டர்ல எல்லாம் இருக்கு. ஸோ இங்க போயிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணணும். கமான். ஓகே, திரும்பவும் நான் எக்ஸ்க்ளூட் பண்றேன். மைக்ரோசாஃப்ட் டாட் ஸ்டோரேஜ். ஓகே, ஸ்டோரேஜ்ல நமக்கு என்ன தேவையில்லை, நமக்கு அந்த ஃபெயில் ஓவர் மட்டும் தேவையில்லை, அதை மட்டும் அவங்க பண்ணக்கூடாது. ஓகே, ஃபெயில் ஓவர் மட்டும் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இந்த ஃபெயில் ஓவர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து ரோல் டெஃபினேஷனை வந்து இங்க பார்த்தோம்னா பாருங்க, இது எல்லா ஆக்ஷனும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா என்ன பண்ண முடியாது, இந்த 2 ஆக்ஷன் மட்டும் அவங்க பண்ண முடியாது அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்கோம். இப்போ இதையே கோட்ல பண்ணலாமா அப்படின்னா கோட்ல பண்ண முடியும். அந்த கோடு என்னன்னா இங்க இருக்கு. ஸோ எதெல்லாம் நாம வந்து இங்க மைக்ரோசாஃப்ட் டாட் கம்ப்யூட் ரிஜிஸ்டர் ஆக்ஷன். ஓகே, இப்போ அவைலபிலிட்டி செட் ரீட் பண்ணலாமா, ரைட் பண்ணலாமா, டெலீட் பண்ணலாமா, இதுக்கு இடையில ஸ்டார் கொடுத்துட்டோம்னா எல்லாமே பண்ணலாம். ஓகே, இப்போ இங்க ஸ்டார் அப்படின்னா இது எல்லாமே பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி அவைலபிலிட்டி ஸ்டேட் டாட் ஸ்டார் அப்படின்னா இதுக்கப்புறம் உள்ள எல்லாத்தையுமே பண்ணலாம். ஓகே, ஸ்டாரும் கொடுக்கலாம், ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே, ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா கடைசியில் என்ன இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஜேசான்ல என்ன பெர்மிஷன் ஆக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இங்க கீழே வரும்போது எதை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. இதுக்கு பிறகு என்ன சொல்லுவோம், ரோல் டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு ரோல் டிஃபைன் பண்ணிருக்கோம், எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்றோம். பண்ணிட்டு இப்போ இதை நான் எங்க ஸ்கோப் பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல ஸ்கோப் பண்ணணுமா அல்லது என்ன பண்ணலாம் ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல ஸ்கோப் பண்ணணுமா அப்படிங்கறத நான் என்ன பண்ணலாம், ஸ்கோப்பை நான் வந்து டிஃபைன் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இருக்கிற ஸ்கோப் அப்படியே வச்சுட்டு ரிவ்யூ கிரியேட் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த ரோல் என்ன ஆகும்னா இப்போ கிரியேட் ஆயிடும். இப்போ இந்த ரோல் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரோல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரோலை நாம என்ன பண்ணலாம், அசைன் பண்ணலாம். இப்போ இந்த ரோலை கிரியேட் பண்ண ரோலை நாம இன்னொருத்தவங்களுக்கு அசைன் பண்ண முடியும். இப்போ அந்த ரோல் எப்படி எடுக்கிறது, ஹெல்ப் டெஸ்க் வந்துருச்சா, வெல்கம் ரீஸ்டார்ட் வந்துருச்சு. இப்போ இந்த ரோலை நாம அசைன் பண்றோம் யாருக்கு, மெம்பருக்கு. எந்த மெம்பருக்கு, புதுசா ஒரு மெம்பர் எடுத்துக்குவோம், அந்த மெம்பர் எடுத்துட்டு நாம அவங்களுக்கு அசைன் பண்ணுவோம். இந்த யூசர் எடுக்கலாம், பாஸ்வேர்டு தெரியாத, சரி இவர் எடுத்துப்போம், அப்புறம் பார்த்துக்குவோம், பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இந்த யூசர் எடுத்துட்டோம், இப்போ அசைன் பண்ணியாச்சு. இப்போ இவருக்கு என்ன பண்ணிருக்கோம், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல நாம அசைன்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த யூசர் ஹெல்ப் டெஸ்க் அப்படிங்கிற ரோலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லே கொடுத்துட்டோம். இப்போ இந்த யூசர் வந்து நான் லாகின் பண்ணணும். ஓகே, லாகின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு யூசர் நேம் தெரியாது, அதனால என்ட்ரு ஐடி போயிட்டு அதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, ஓகே, யூசரை ட்ரை பண்ணி பார்த்துருவோம். போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அந்த யூசரை வந்து லாகின் பண்ணும்.
பாஸ்வேர்டு தெரியாது. ஸோ அதனால ரைட் கிளிக், கோ ரீசெட் பாஸ்வேர்ட். Okay, reset password. I got a password. Going back to the window. Okay, pasting the password. Since the first time is asking me to reset, I'm just going to reset. Okay, I reset the password. This is a new password is given. Okay, next என்ன வந்து இது வந்து 2FA பண்ண சொல்லுதா? யோ வேண்டாம், இவர் வேண்டாம், கேன்சல். இன்னொரு யூசர் எடுத்துக்கிறேன். சாரி, எல்லாம் பண்ண முடியாது இப்போதைக்கு. இன்னொரு யூசர் எடுத்துக்கலாம். யாரையும் எடுத்துக்கோம், ரீசெட் பண்ணிக்குவோம். எப்படி எடுத்துட்டு திரும்பவும் இங்கே போயிட்டு view private windows portal.azure.com login. இப்போ இங்கே போயிட்டு லாகின் பண்ணணும். நெக்ஸ்ட் 14 டேஸ்க்கு கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து உள்ள வந்துடுச்சு. உள்ள வந்துட்டோம்னா இப்போ நாம என்ன பண்ணோம், எல்லாமே முடிச்சிட்டோம். பட் என்னன்னா அந்த யூசருக்கு நம்ம ஆக்சஸ் இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பழைய போனது கொடுத்தப்போ வேற ஒரு யூசருக்குள்ள கொடுத்தோம். ஸோ அதனால அந்த ஆக்சஸ் வந்து வேலிடா இருக்காது. இப்போ நம்ம திரும்பவும் போயிட்டு இந்த சக்சஸ்ல நம்ம என்ன பண்ணணும், இப்போ திரும்பவும் நம்ம ஆக்சஸ் கண்ட்ரோல்ல அந்த பர்டிகுலர் யூசருக்கு நாம ஆக்சஸ் கொடுக்கணும். இந்த கஸ்டம் ரோலை நம்ம கொடுக்கணும். இப்போ கிரியேட் பண்ணோம் இல்லையா, இந்த கஸ்டம் ரோலை நாம இங்க கொடுக்கணும். அதுதான் இப்பதான் அந்த ரோல் அசைன்மெண்ட் பண்றோம். ரோல் அசைன் பண்ணிட்டு இப்போ இங்க போயிட்டு அந்த யூசர் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இந்த யூசர் தான் செலக்ட் பண்ணியாச்சு. ரிவ்யூ ஆக்சஸ் கொடுத்து ஆக்சஸ் கொடுத்தாச்சு. ஆக்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நேரா இப்போ போயிட்டு நாம இந்த இடத்துல இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த யூசருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருக்கும். Okay, role assignment. வந்திருக்கு, இப்போ வந்துருச்சா? இப்போ நம்ம செக்யூரிட்டி குரூப் போயிட்டு இப்போ நம்ம போயிட்டு ரிசோர்ஸ் குரூப்பை கிளிக் பண்ணோம்னா நமக்கு எல்லா ரிசோர்ஸ் குரூப்பும் தெரியணும். ஓகே, ஏன் நமக்கு தெரியல அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் குரூப் எல்லாம் தெரியணுமே. ஓகே, பார்த்தலாம், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஃபியூ செகண்ட் ஆகும் சில சமயங்கள்ல இந்த ரிசோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அதனால வந்து சில இதுல வந்து நமக்கு என்ன ஆகாது, உடனே ரீஃப்ரெஷ் ஆகி நமக்கு அது வராது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது ப்ரொபகேட் ஆகி எல்லா இடத்துக்கும் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா அது குளோபல் ரிசோர்ஸ் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகும். சரி, இப்போ வந்துடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், விஎம்க்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு
இந்த விஎம்க்கு போனோம்னா இந்த விஎம்க்கு போயிட்டு நான் ஓகே இந்த விஎம் என்ன பண்ணக்கூடாது, டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் டெலீட் அப்படின்னு கொடுத்து இந்த விஎம்ஐ நான் டெலீட் பண்ணு அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு என்ன ஆகணும், டெலீட் ஆகணும். சி என்ன சொல்லுது, நீ டெலீட் பண்ண முடியாது, உனக்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லுது. என்ன பண்ண முடியும், ஒன்லி ஸ்டார்ட் ஆர் ஸ்டாப் ரீஸ்டார்ட் இதுதான் பண்ண முடியும், வேற ஆக்ஷன்ஸ் என்னால பண்ண முடியாது. நான் எந்த விஎம்க்கு போனாலும் அதே ஆக்ஷன்ஸ் தான் எனக்கு நடக்கும். இது விஎம்க்கு. இப்போ இதே நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு எனக்கு, ப்ராப்ளம்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ஆக்சஸ் கொடுப்பேன், பிரச்சனை தான். ஸோ இந்த இதுலேயே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த ஆக்சஸ்லேயே. ஸோ இப்போ நம்ம ரோலை டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, ஆனால் என்ன பண்ணல, நம்ம ரோலை டிஃபைன் பண்ணாலும் இப்போ ஒரு சேஞ்சஸ் வருது. இப்போ இருக்கிறத நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ண முடியுமா? இப்போ அந்த ஹெல்ப் டெஸ்க் இருக்கு, நான் வந்து என்ன பண்ணல, அந்த ரோல்ல நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணல. ஓகே, அது இப்போ நான் பண்ண தப்பு, ரைட்டா? இப்போ அந்த தப்பை நான் சரி பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நான் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணும்னா எடிட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். இப்போ இந்த சப்மிஷனுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணலாம், திரும்பவும் நான் அந்த பர்டிகுலர் அக்சஸை என்னால் இப்போ கொடுக்க முடியும். ஓகே, ஏன்னா நான் லிஸ்ட் பண்ணது என்ன பண்ணேன், மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட் மட்டும் தான் பண்ணேன், ஸ்டோரேஜ் மட்டும் எக்ஸ்க்ளூட்ல கொடுத்தனே ஒழிய இன்க்ளூட்ல நான் கொடுக்க வேண்டிய காம்பனண்ட்டை கொடுக்கல. ஸோ அதனால நம்மளால என்ன பண்ண முடியல, அந்த இடத்துல அந்த ஸ்டோரேஜை பார்க்க முடியல. இப்போ நான் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு இப்போ நான் போய் ஜேசான் போய் பார்த்தேன்னா எனக்கு எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, இந்த ரெண்டு மட்டும் எனக்கு எக்ஸ்க்ளூட்லேயே இருக்கணும். இப்போ எல்லா ஸ்டோரேஜ்க்கான எல்லாமே எனக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு இப்போ இங்கே. ஓகே, இப்போ நான் போயிட்டு அப்டேட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ரோல் வந்து எனக்கு அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனிச்சுன்னா திரும்பவும் நான் ரீஅசைன் பண்ணுமா, பர்மிஷன் எல்லாத்தையுமே நான் ரீடு பண்ணுமா அப்படின்னா பண்ண தேவையில்லை. ஏன்னா என்ன இருக்கும், இட் டேக் ஃபியூ மினிட்ஸ் டு கெட் ரிஃப்ளெக்ட். இந்த நியூ சேஞ்சஸ் நம்ம பண்ணது வந்து டேக் ஃபியூ மினிட்ஸ் டு ரிஃப்ளெக்ட். ஓகே, ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த பொறுமை நமக்கு வேணும். அது வந்துடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், நம்மளால அதை நம்ம பார்க்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன். ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஆல் ரிசோர்சஸ் போயிட்டு இப்போ நான் போனேன்னா பாருங்க எனக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல நான் இங்க போயிட்டு ஓகே எனக்கு இங்க அக்சஸ் இல்லை, ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் வருவேன். நம்ம கொடுத்துருக்கோம், வரல, கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது வந்துடும். வெறும் கேள்வி இருந்த கேளுங்க, நான் சொல்றேன் பதில் உங்களுக்கு. சில ஆக்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் பை, ஸோ அது அப்டேட் ஆகிக்கும். ரிமூவ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணிக்கணும், அதுவும் அப்டேட் ஆகும். ஓகே, அந்த அசோசியேட் யூசருக்கு வந்து அதுவும் இம்பாக்ட் ஆயிரும். ஆமா, குரூப்ஸ்க்கும் நம்ம பண்ணிக்கலாம்ல இது? என்னப்பா புரியல? குரூப்புக்கும் பண்ணலாம். சி இப்போ எனக்கு இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இப்போ எனக்கு வருது. ஓகே, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து ஒன்று ஒன்றா இப்போ எஃபெக்ட் ஆகிட்டே இருக்கு, அதனால தான் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ மோர் செகண்ட், ஸோ இட் பி ரெடி. இப்போ முன்னாடி எரர் வந்துகிட்டே இருந்துச்சா, இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்குது பாருங்க. ஓகே, முன்னாடி எரர் வந்தது, இப்போ உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகி வந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் ஆகும். ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரோபகேட் ஆகி வரணும். நம்ம கிரியேட் பண்ணது எல்லாமே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், வேற ஒன்றும் இல்லை.
நம்ம எத்தனை தடவை தான் ட்ரை பண்ணி பார்த்தாலும் சில சமயங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், டெமோ பண்ணும்போது ரொம்பவும் கரெக்டா பண்ண முடியுமான்னா 100% நம்மளால எப்பவுமே டெமோ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து ரெடியா வச்சுக்க வேண்டியதுதான். ஓகேயா? ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்றேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பவும் நான் ரீலாகின் பண்ணுவேன். Andy, right? So I will close this browser. I'm going to use this browser to re-login. Okay. சில சமயங்கள்ல அதுவும் நடக்கும். So subscription and ID user. portal.azure.com. ஸோ இந்த ப்ரோசஸ்ல வந்து அழகா எல்லாமே நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வேலை செய்யுது. நமக்கு என்ன வரணும் இங்க இந்த இடத்துல, இங்க நமக்கு தேவை என்ன அப்படின்னா இந்த கஸ்டமர் ஃபெயில் ஓவர் அப்படிங்கிற பட்டன் வந்து டிசேபிளா இருக்கணும். இருக்கா? கஸ்டமர் ஃபெயில் ஓவருங்கிற பட்டன் டிசேபிளா இருக்கு. இதே நான் வந்து என்னோட ப்ரௌசர்ல போயிட்டு இதே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நான் போய் பார்த்தேன்னா எனக்கு என்ன இருக்கும், அந்த கஸ்டமர் ஃபெயில் ஓவர் அப்படிங்கிறது வந்து எனக்கு எனேபிளாக இருக்கும். போய் இங்க பார்த்தோன்னா எனக்கு அது எனேபிளாக இருக்கும். இருக்கா? ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கான ஆக்சஸை வந்து நம்ம ரிமூவ் பண்றது, ஸ்பெசிஃபிக்கான ஆக்சஸை வந்து அலோவ் பண்றது யூசிங் கஸ்டம் ஆர்பேக். ஓகே, ரோல் பேக் சக்சஸ் கண்ட்ரோலை வச்சு எப்படி பண்றது அப்படிங்கிறது தான் இந்த டெமோல நம்ம பார்த்தது ஃபுல்லா. ஓகே, இதுதான் இந்த டெமோ. இதுல ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, அப்படி இல்லைன்னா நான் அடுத்தது சப்ஜெக்ட் போறேன். பார்த்த வகையில் எதுவும் புரியுதா? என்ன பர்பஸ்ன்னு தெரியுதா? இதுல ஏதாவது உங்களுக்கு குரூப் லெவல்ல இல்ல இந்த ரிசோர்ஸ் லெவல்ல? குரூப் லெவல்ல கொடுக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் வேற புரியல. ஆனா அந்த மேனேஜ்மெண்ட் குரூப் அதில் கொடுக்கலாம், இல்ல சப்ஸ்கிரிப்ஷன், இந்த ரிசோர்ஸ் குரூப், ஆனா ரிசோர்ஸ் லெவல்ல ஆன்சர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ 2 யூசர் இருக்காங்க. ஓகே, யூசர் ஏ, யூசர் பி. ஓகே, யூசர் ஏ வந்து சில விஷயங்கள் அக்சஸ் பண்ணலாம், அதாவது வந்து ஒரு 4 ரிசோர்ஸ் குரூப் அக்சஸ் பண்ணலாம். யூசர் பி வந்து அந்த ரிசோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில ரிசோர்ஸ் மட்டும், அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு சில ரிசோர்ஸ் மட்டும் தான் அக்சஸ் பண்ணலாம். இதை எப்படி பண்ணலாம் யாராவது சொல்லுங்க. ஆனா அந்த டெனன்ட்ல போயிட்டு யாருக்கு அந்த ஆக்சஸ் இருக்கோ அந்த மெம்பரை செலக்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் நம்ம ஒரு ரூல் கிரியேட் பண்ணிட்டு அதில் யார் எந்த ரிசோர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், எந்த குரூப்ல வரலாம், பண்ணக்கூடாது, இந்த ரூலை கிரியேட் பண்ணிட்டு அந்த மெம்பருக்கு அந்த ரூலை அசோசியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணணும். ஓகே, இப்போ என்ன ப்ராப்ளம்னா நீங்க சொல்றது வந்து கஸ்டம் ரோல், நான் கேட்கறது வந்து பில்ட்-இன் ரோல். ஸோ போர்ட்டலுக்கு போனோம்னா ஓகே, நமக்கு இருக்கக்கூடிய ரோல் என்ன இருக்கு, இந்த ரோலுக்கு போனோம்னா இப்போ போர்ட்டலுக்கு போறேன் நான். இந்த போர்ட்டல்ல 2 டைப் ஆஃப் ரோல் இருக்கு. ஓகே, ஸோ நான் எந்த லெவல் ரிசோர்ஸ்க்கு போனாலும், இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் போனாலும் எனக்கு என்ன இருக்கு, இங்க ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு போனேன்னா இங்க நான் போயிட்டு ஆட் ரோல் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்க எனக்கு என்னெல்லாம் ரோல் காமிக்குது. இதுக்கு பேர் என்ன, இந்த ரோலுக்கு பேரு பில்ட்-இன் ரோல் இருக்கா? எல்லாமே பில்ட்-இன் ரோல் இருக்கா? இவ்வளோ ரோல் வந்து மைக்ரோசாஃப்ட்ல ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. 5 பேஜ் 10 பேஜ் வரைக்கும் போகுது எனக்கு என்னன்னு. ஓகே, இதுக்கு பேரு பில்ட்-இன் ரோல். இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கஸ்டம் ரோல் வேணும் அப்படின்னா கஸ்டம் ரோல் மட்டும் என்னால பண்ண முடியும். கஸ்டம் ரோல்னா என்ன, நான் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காது. ஓகே, ஸோ ஒரு ரிசோர்ஸ் குரூப் ஒருத்தர் அக்சஸ் பண்ணலாம், ஒரு ரிசோர்ஸ் குரூப் இன்னொருத்தர் அக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு பேர் என்ன, ஸ்கோப். என்ன பண்ணுவோம், ஸ்கோப்பிங் பண்ணுவோம். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ரிசோர்ஸ்ல நாம எந்த லெவல்ல பண்ணலாம் அப்படிங்கிறத
நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கோப் பண்ணலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல்ல கொடுக்கணுமா, சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல கொடுக்கணுமா, ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல கொடுக்கணுமா, இல்ல ரிசோர்ஸ் லெவல்ல கொடுக்கணுமா அப்படிங்கறத பில்டின் ரோலுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கோப் பண்ணலாம். பில்டின் ரோல்ல இல்லாத விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு கஸ்டம் ரோல் எழுதணும். அந்த கஸ்டம் ரோல் என்ன பண்ண முடியும், நாம எந்த லெவல்ல வேணுமோ சேம் கைட் ஆஃப் அசைன் பண்ணலாம். அந்த கஸ்டம் ரோல் என்னவோ, கஸ்டம் ரோலோட ஃபங்க்ஷனாலிட்டி எவ்வளவோ, நம்ம அதில் என்ன கொடுத்தோமோ அது மட்டும்தான் வேலை செய்யும். அந்த டெஃபினேஷன்ல என்ன இருக்கோ, அதாவது இந்த ரோல் டெஃபினேஷன்ல என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றோமோ அதுவும், எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோமோ அதுவும் நம்ம பண்ண முடியும். ஓகே, இது ரொம்ப ஈஸியா நமக்கு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரோல் இருக்கு, நான் ஏற்கனவே பண்ண ரோல் இருக்கு. இப்போ இந்த ரோல்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், எடிட் பண்றேன். எடிட் பண்ணி இந்த ஜேசான் ஃபைலை நான் என்ன பண்ணலாம், நான் இப்போ எடிட் பண்ணலாம். ஓகேயா, ஜேசான் ஃபைலை நான் இப்போ எடிட் பண்ணலாம். நான் இதை போயிட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு இதை எடிட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது நான் ரோல் டெஃபினேஷன்ல இருக்கேன். இப்போ திரும்பியும் கஸ்டம் ரோலுக்கு போறேன். கஸ்டம் ரோலுக்கு போயிட்டு கிரியேட் கஸ்டம் ரோல்ஸ்க்கு போறேன். ரோல்ஸ்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல கஸ்டம் ரோல் செலக்ட் பண்ணிட்டு இந்த கஸ்டம் ரோலை நான் போய் என்ன பண்ணலாம், எடிட் கொடுக்கலாம். இப்போ எடிட் கொடுத்தேன்னா, இப்போ நான் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை என்னால் பண்ண முடியாம இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்போ நான் ஜேசானுக்கு போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்ஷன்ல இருக்க எல்லாத்தையும் நான் தூக்கிடலாம். ஓகே, ஏன் எல்லாத்தையும் நான் தூக்கிடலாம் அப்படின்னா, சிம்பிளா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நான் ஒரே வழியில ஸ்டார் அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும். ஓகே, ஸ்டார் அப்படிங்கறத கொடுத்தா போதும். சேவ். இப்போ சேவ் பண்ணிட்டு இந்த ரோலை நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், எனக்கு இந்த ரோல் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதே யூசருக்கு போனேன்னா இங்க முன்னாடி நான் கிளிக் பண்ணும்போது என்னால என்ன பண்ண முடியல, எந்த ரிசோர்ஸ் குரூப்பும் பார்க்க முடியல, என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே வரணும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ எல்லா ரிசோர்ஸ் குரூப்பும் எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, முன்னாடி எனக்கு ரிசோர்ஸ் குரூப்பே தெரியல, பாருங்க இப்போ எல்லா ரிசோர்ஸ் குரூப்பும் எனக்கு தெரியுது. ஏன், ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஸ்டார் கொடுக்கும்போது எல்லாமே தெரியும். எது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதை மட்டும் என்னால பண்ண முடியாது. எதை நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், நான் போயிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா அதை மட்டும் என்னால என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஸோ அந்த லெவல் அக்சஸும் என்னால பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், எக்ஸ்க்ளூட் கொடுத்துருக்கேன். அது மட்டும் எனக்கு வேலை செய்யும். இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபைல் ஓவர் இது எல்லாமே எனக்கு பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது மட்டும்தான் வேலை செய்யும். இது எந்த இதில் இருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம எக்ஸ்க்ளூட்ல என்ன கொடுத்துருக்கோம், இன்க்ளூட் என்ன கொடுத்துருக்கோங்கிறத பொறுத்து இந்த நம்ம ரோல் பை ஆக்சஸ் கண்ட்ரோல்ல அது மாறும். ஓகே, சொல்லு இப்போ வேற கேள்விகள். ஓகே, எனக்கு ஒரு டவுட். ஆக்சுவலா நேற்று நம்ம டெனன்ட் செட்டிங்ஸ் பண்ணும்போது குளோபல் அட்மினுக்கு வந்து அக்சஸ் அஷூர் ரிசோர்சஸ் இருந்துச்சுல பை, அதாவது நம்ம வந்து செக் இன் எஸ் கொடுக்கும் போது அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் எனக்கு வந்து லிஸ்ட் ஆகும். எனக்கு பில்டினா வந்து எல்லாத்துக்கும் ரீட் அக்சஸ் கிடைச்சிருமா பை, சப்ஸ்கிரிப்ஷன் அதோட ரிசோர்ஸ் எல்லாத்துக்கும்? ஆமா, அதை வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா பில்டினா எனக்கு கிடைச்சிரும், அந்த குளோபல் அட்மிட் மட்டும் அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு. ஆமா, யூ ஆர் த ஓனர் ஆஃப் த சப்ஸ்கிரிப்ஷன், ரைட்? டெனன்ட்டுக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. ஓ, ஓகே, நான் ஓனர் டெனன்ட்டுக்கு தான் நான் குளோபல் அட்மின், பட் எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அசைன் பண்ண பை டிஃபால்ட் நீங்க அந்த ஐடி தானே யூஸ் பண்ணி தானே கிரியேட் பண்ணுவீங்க சப்ஸ்கிரிப்ஷனை. ஓகே பை, அந்த ஐடி இல்லாம வேற ஐடி யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா then you that guy don't have access. ஓகே, சோ எனக்கு இருந்துச்சுன்னா எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஆமா, இல்லைன்னா உங்களுக்கு அந்த இதுல வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இண்டிவிஜுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரெண்டு இருக்கு. இப்போ என்டர்பிரைஸ் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது இங்கே காமிக்கல. ஓகே, ஸோ அந்த என்டர்பிரைஸ் போர்ட்டலுக்கு போனோம்னா அங்க வந்து அது வேற மாதிரி இருக்கும். ஓகே,